மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். 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 இயேசு நாமம் எனக்கு போதும்.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, மரித்தோரிலிருந்து குமாரனை எழுப்பின அந்த தேவனுடைய வல்லமை நம்மீதும் இந்த ஆராதனையின் வேளையில் அமர்வதாக. பாவங்கள் சாபங்களிலிருந்து மாத்திரமல்ல, எல்லா வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்து அவருடைய நாமத்தை இன்னும் மேன்மைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அன்பானவர்களே, நாம் மரித்த ஒரு தேவனை ஆராதிக்கவில்லை, மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த தேவனை, என்றென்றைக்கும் சதா காலமும் ஜீவிக்கின்ற ஒரு உயிருள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருந்த நாட்களிலே சீஷர்களிடம் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசினார். மரணத்தை குறித்து மாத்திரம் பேசாமல், நான் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவேன் என்று மரணத்தை வென்று உயிரோடு எழுகிற அந்த அனுபவத்தை குறித்தும் சீஷரிடம் கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, தாம் சொன்னபடியே மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் உயிர்த்தெழுந்த இந்த வல்லமையான ஆசீர்வாதமான இந்த நாளில் ஒரு ஈஸ்டர் செய்தியை கொடுப்பதற்காக சுவிசேஷங்களையும் வேதத்தின் பக்கங்களையும் புரட்டி கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய கல்லறை என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வார்த்தைகளை தியானிக்க அல்லது சிலுவை பாடுகளை தியானிக்க இருக்கும் பொழுது காரிருள் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல கல்லறை எனக்குள் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த கல்லறையின் மூலமாக நல்ல ஒரு குறிப்புகளை, செய்திகளை உள்வாங்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஆதலால் இன்றைக்கு கல்லறை நம்மோடு கூட பேச போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை நம்மோடு கூட பேச போகிறது. நேரம் கருதி நான் 3 குறிப்புகளுக்குள்ளாக இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன். முதல் குறிப்பாக, நம்ம இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நாம் எடுத்தது என்னன்னா, கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினால் வாய்க்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்து தியானித்தோம். சிலுவை பாடுகளாக எடுத்தாலும் ஒரு வாக்குத்தத்தமாக தியானித்த அதிகாரம் ஏசாயா 53. இந்த 53ஆம் அதிகாரத்திலிருந்தே கல்லறை ஒரு செய்தி எனக்கு கொடுத்தது. வாசிக்கலாம். 53ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம், 9ஆம் வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. யூதர்கள் மரித்தவர்களை கனப்படுத்தும்படியாக அடக்க ஆராதனையில் மிகவும் கவனம் செலுத்துவார்கள். முக்கியமான சில நடைமுறைகளை அடக்க ஆராதனையின் போது யூதர்கள் பயன்படுத்துவார்கள். அடக்கம் செய்வதற்காகவே கல்லறையிலே இடங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். நபர்களுக்கு தக்கதாக, அவர்களுடைய ஸ்தானங்களுக்கு தக்கதாக, அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தக்கதாக கல்லறை இஷ்டம் போல வைக்காமல் இடங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், இந்த புத்தகங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருக்கு முன்பதாக நன்மையானதை நடப்பித்த, பரிசுத்தமாக உத்தமமாக வாழ்ந்த ராஜாக்கள் மரித்த பொழுது அவர்கள் ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் பாவத்தில், துன்மார்க்கத்தில் கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாப்பானதை நடப்பித்த ராஜாக்கள் மரித்த பொழுது அவர்களை ராஜாக்களின் கல்லறையில் வைக்காமல் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நீங்கள் வசனங்களை புரட்டி நீங்கள் தேடி பார்த்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கவனியுங்கள். அப்படி என்றால் உத்தமமாக கர்த்தருக்காக வைராக்கியமாக ஆட்சி செய்கிற ராஜாக்களுடைய கல்லறை, அதுக்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸ். ஒருவேளை இந்த ராஜா ஒழுங்கா ஆட்சி செய்யல, பாவமும் பொல்லாப்புமான காரியத்தை செஞ்சா, அந்த இடத்துக்கு இவனுடைய சரீரம் போகக்கூடாது, வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணு. கல்லறைகளில் இடங்களை நபர்களுக்கு தக்கதாக பிரித்து வைத்திருப்பார்கள். ராஜாக்களைப் போலவே ஆசாரியர்களுக்குன்னு கல்லறையை பிரித்து வச்சிருப்பாங்க. எல்லா மக்களோடு கூட அவர்கள் அடக்கம் பண்ணாம அவர்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை ஒழுங்கு செய்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள் கொஞ்சம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் எங்கேனா நம்ம என்ன பண்ணுறோம், அடக்கம் செய்கிறோம். ஆனால் ஒரு பெரிய பாரத்தை எடுத்தோம், இல்லை பரிசுத்தமான ஒரு இடத்துல பரிசுத்தவான்களை அடக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரயாசத்தை எடுத்தோம். அது இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம். எப்படியாவது ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். அருமையானவர்களே, உத்தமமா வாழ்கிற விசுவாசிகள், உத்தம விசுவாசிகள், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் விசேஷமா இடத்தை வைப்பாங்க. ராஜாக்கள், ஆசாரியர்கள், உத்தம விசுவாசிகள் இடங்கள் இருக்கும். கவனிச்சுட்டே வாங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அதே சமயத்தில் துன்மார்க்கமாய் பாவத்தில் வாழ்கிறவர்கள், பின்மாற்றத்தில் வாழ்கிறவர்கள் இந்த உத்தம விசுவாசிகளோடு கூட அடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகப்படுவார்கள். கொடிய குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள், தண்டனைக்குரியவர்கள், அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட்டோ அல்லது மற்ற விதத்திலே மரித்தோ இருக்கிறவர்களை என்ன செய்வார்கள் என்றால் அடக்கம் கூட பண்ண மாட்டார்கள். தூக்கி அந்த சரீரத்தை எரிந்து விடுவார்கள். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாக இருக்கும்படி அந்த சரீரங்களை எரிந்து விடுவார்கள். அடக்கம் பண்றதிலேயே அவர் எந்த அளவுக்கு உத்தமமானவர், உன்னதமானவர், மதிப்புக்குரியவர், கனத்திற்குரியவர்னு தெரிஞ்சிடும். கவனிக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதருடைய அடக்க ஆராதனை ஒரு பெரிய ஒரு சர்வீஸ், ஒரு கனத்திற்குரிய ஆராதனையா இருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், வாசித்த வசனத்தின் முதற் பகுதி சொல்லுகிறது, துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வைக்கப்படுவதற்கு யூதருடைய பிரமாணத்தின்படி பார்க்கும் பொழுது ராஜாக்களின் கல்லறையை அவர்கள் தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே யாராக பிறந்தார்? ராஜாவாக பிறந்தார். மரிக்கும் பொழுதும் இவர் யூதருடைய ராஜா என்று சிலுவையில் அறையப்பட்டிருந்தது. மாத்திரமல்ல, அவர் வரப்போகிற மேசியாவாக, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை ராஜாக்களுக்கு இணையாக இன்னொரு கல்லறை உண்டு, ஆசாரியர்களின் கல்லறை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர். அவருக்கு ஆசாரியர்களுக்குரிய கல்லறை ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 2 இடத்தை ஒதுக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் மினிமம், குறைந்தபட்சம் உத்தம விசுவாசிகளுக்குரிய கல்லறையாவது ஆண்டவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். கவனியுங்கள் பிரதர், சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறை உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிற செய்தியை கவனியுங்கள். இந்த கல்லறை சொல்லுகிற ஒரு செய்தியை கவனியுங்கள். துன்மார்க்கரோடு இயேசுவுக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். கொடிய குற்றங்கள் புரிகிறவர்களை பாளையத்துக்கு புறம்பே தூக்கி போடுவார்கள், அல்லது அடக்கம் செய்யாமல் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாக அந்த சரீரங்களை தூக்கி எறிவார்கள். ஆனால் இயேசுவின் சரீரம் பாளையத்துக்கு புறம்பே துன்மார்க்கர்களை அடக்கம் பண்ணுகிற இடத்தில் அடக்கம் பண்ண அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்த வேண்டும் என்பது ஒரு தொடர்கதையாகவே இருக்கிறது. அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவமானப்படுத்தப்பட்டார். இப்பொழுது கண்களை மூடியாகிவிட்டது. ஆனாலும் அந்த சரீரத்தை கூட அவமானப்படுத்துகிறார்கள். அடக்க ஆராதனை அவருக்கு கம்பீரமாக, கனமாக நடத்தப்படக்கூடாது. அவர் அவமானப்படுத்தப்பட வேண்டும். பிரேத குழியை அவருக்கு துன்மார்க்கரோடு நியமியுங்கள். மரித்த பின்னரும் ஆண்டவரை கனப்படுத்த விருப்பாமல் தொடர்ந்து அவரை அவமானப்படுத்த திட்டமிடுகிறார்கள். இந்த திருச்சபையிலே நான் அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு நல்ல ஜீவ நாட்களை தாரும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நல்ல ஜீவ நாட்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை ஆண்டவரே நீர் தருவீராக. ஒருவேளை உம்முடைய வருகைக்குள்ளாக, உம்முடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு நேரிடுமானால், ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்களுடைய சரீரம் கனத்திற்குரிய விதத்தில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அந்த அடக்க ஆராதனை ஒரு சுவிசேஷ ஆராதனையாக மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். அப்படி சில அடக்க ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். சில அடக்க ஆராதனை நடத்தவே முடியவில்லை. பயங்கர சண்டைகள், பயங்கர சச்சரவுகள். கனத்திற்குரிய ஒரு அடக்க ஆராதனை அவருடைய வருகை தாமதமானா எனக்கும் உங்களுக்கும் நடக்கணுமா? அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் ஒருவரே அதை தீர்மானிக்கிறவர்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? துன்மார்க்கரோடு கூட பிரேத குழிய மனுஷன் நியமிக்கலாம், எதிரி திட்டமிடலாம், சாத்தான் சாகிற நேரத்திலையும் செத்துட்ட பின்னாடியும் இவங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டமிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வருகை தாமதமானால், இந்த உலகத்தை விட்டு நித்தியத்திற்கு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வருமானால், கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற அந்த இறுதி பிரயாணம் ஒரு கனத்திற்குரியதாய் எங்கள் தெருவுக்கும் எங்கள் ஊருக்கும் எங்கள் உறவுகளுக்கும் செய்தியாக சுவிசேஷமாக மாற வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சத்தமா மறுபடியும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கனப்படுத்த விருப்பப்படாமல் அவமானப்படுத்த துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒன்றை நான் சொல்லுகிறேன். ஹிஸ்டரியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யூத மத தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. யூத மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த ராஜாக்களுக்கு இணையான அதிகாரம் பெற்றவர்கள் இந்த யூத மத தலைவர்கள். பாஸ்டர்ஸ்னா ஏதோ சர்ச்சு ஓரத்தில் உக்கான்னு பாட்டு பாடுறவங்க நினச்சிக்காதீங்க. யூத ஆசாரியர்கள் எல்லாம் ராஜாக்களுக்கே கட்டளை கொடுக்கிறவர்கள், ராஜாக்களுக்கு இணையான அதிகாரம் உடையவர்கள். அவர்கள் முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல் அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவின் சரீரம் துன்மார்க்கருடைய குழியிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். குடும்பம் தவிக்கிறது, சீஷர்கள் திகைக்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? இங்கே எதையாகிலும் நாம் செய்யணுமே இயேசுவுக்கு. யாராலும் ஒன்றையும் செயல்பட முடியவில்லை. ஆனால் கர்த்தர் செயல்பட தொடங்குகிறார். ஹல்லேலூயா. நமது தேவன் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவருக்காக நம்ம உத்தமமாக வாழ்வோமானால், வாழும்போது மாத்திரமல்ல, கண்ணை மூடின பின்பும் நமக்காக கர்த்தர் செயல்படுகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இங்கே தான் தேவனுடைய வல்லமையான செயல் திட்டம் வெளிப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மேசியாவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஐஸ்வர்யவான், அவனுடைய பெயர் யோசேப்பு. அவன் நேராக பிலாத்துவிடம் போகிறான். பிலாத்துவிடம், இயேசுவின் சரீரத்தை என்னிடம் தாருங்கள், நான் எனக்காக ஒரு கல்லறையை வெட்டி வைத்திருக்கிறேன், அந்த கல்லறையில் நான் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டும். கவனியுங்கள் கொஞ்சம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். யூதருடைய காலத்தில் ராஜாக்களுக்குன்னு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு அடுத்து ஐஸ்வர்யவான்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வைத்திருப்பார்கள். தாங்கள் மரித்தால் எங்களை இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று இடம் உட்பட எல்லாவற்றையும் வாங்கி வைக்கிற அனுமதி ராஜாக்களுக்கு அடுத்து ஐஸ்வர்யவான்களுக்கு உண்டு. அந்த அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானில் இந்த யோசேப்பு ஒருவன். இவன் ஒரு பணக்காரன். இவன் ஒரு கண்மலையை வாங்கி தான் மரித்தால் இந்த கல்லறையில் வைக்க வேண்டும் என்று ஒரு கண்மலையை குடைந்து ஒரு கல்லறையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவன் நேராக பிலாத்துவிடம் போகிறான். ராஜாவே, ஆண்டவனே, இயேசு கிறிஸ்துவை நான் அடக்கம் செய்ய விருப்பப்படுகிறேன். இவரை அடக்கம் செய்ய எனக்கு உத்தரவு கொடுங்கள். கவனித்து கொண்டே வாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. பிலாத்துவுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பம். அனுமதி கொடுப்பதில் மிக மிக சிக்கல். காரணம் என்ன? பிலாத்துவின் அதிகாரத்துக்கு இணையான அதிகாரம் உடையவர்கள் இந்த பிரதான ஆசாரியர்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை குற்றவாளியாக தீர்த்திருக்கிறார்கள். குற்றவாளியாக தீர்த்தது மாத்திரமல்ல, குற்றம் புரிந்தவர்களில் ஒருவனை போல 2 கல்லர்களுக்கு மத்தியிலே இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மரண தீர்ப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் ஒரு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த சிலுவை காட்சி சொல்லுகிறது. இவரை எப்படி கனத்திற்குரிய இடத்தில் அடக்கம் பண்ண அனுமதி கொடுப்பது? கவனிக்கிறீர்களா? ஆண்டவர் அற்புதமான ஒரு செயல்படுதல் உடையவர். ஆண்டோடைய செயலெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா, த்ரில்லிங்கா, சுவாரஸ்யமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மிகவும் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறான் பிலாத்து. அவனுக்கு ஆசை, இயேசுவை காப்பாற்ற துடித்தவன். இயேசுவுக்கு ஒரு கனத்திற்குரிய அடக்காரதனை நடத்தணும்னு அவன் விருப்பப்படுறான். ஆனா சட்டம் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யூத மத தலைவர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள், எப்படி இந்த குற்றவாளியை நீ கனத்திற்குரிய இடத்தில் அடக்கம் செய்யலாம்? கையைகளை பிசைந்து கொண்டு நிற்கிறான். என்ன செய்வது? குழப்பத்திற்கு மத்தியில் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஒருவனை அழைக்கிறான்.
அந்த மரணம் எப்படி நடந்தது என்று ஆலோசிப்பதற்கு ஒருவனை அழைக்கிறான். அந்த மனிதனால் அவனுடைய குழப்பம் தீருகிறது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43 வசனத்திலிருந்து 45. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனாகிய அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். 43ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு வந்து பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்கிறான். நான் இயேசுவை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்க வேண்டும். குழப்பத்தில் இருந்த பிலாத்து ஒருவனை அழைக்கிறான். 44ஆம் வசனம் யாரை அழைக்கிறான்? 100க்கு அதிபதியை அழைக்கிறான். இந்த 100க்கு அதிபதி யார்? புனித வெள்ளி செய்தியை கேட்டவர்களுக்கு தெரியும். இந்த 100க்கு அதிபதி இயேசுவுக்கு பக்கத்தில் நின்று இவர் சரியாக இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று ரோம் அரசாங்கத்திற்கு சான்று கொடுக்கக்கூடியவர் தான் இந்த 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதி எதற்காக சிலுவைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்? இந்த மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோர்ட் தூக்கு தண்டனையை விதித்தாலும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு அதிகாரியை நியமிப்பார்கள். அந்த அதிகாரி அந்த தூக்கு மேடைக்கு பக்கத்தில் நிற்பார். அந்த தூக்கு கைதியை என்ன செய்வார்கள்? தூக்கலிட்ட பின்பு அந்த அதிகாரி மருத்துவர் மூலமாய் உறுதி செய்து அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார், இந்த கைதிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று. இப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவன் தான் இந்த 100க்கு அதிபதி. கவனியுங்கள், பிலாத்து யாரை கூப்பிடுகிறான்? 100க்கு அதிபதி, இங்கே வா, உன் கையில நான் ஒரு பொறுப்பை கொடுத்தேன் அல்லவா? இயேசுவை நீ சட்டப்படி சரியான மரண தண்டனை நிறைவேற்றினாயா? அந்த 100க்கு அதிபதி நேரா வரான். ராஜாவே, இயேசு சீக்கிரத்தில் மரித்து போனார். எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அது மாத்திரமல்ல ராஜாவே, இன்னொரு ஆச்சரியம், அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா! இவர் தேவனுடைய குமாரன், அவர் ஒரு நீதிமான் என்று 100க்கு அதிபதி பிலாத்துவுக்கு சாட்சி கொடுக்கிறான். அவன் மரணம் சரியாக நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சான்றளிக்கும்படியாக நியமிக்கப்பட்டவன். ஆனால் ராஜாவுக்கு முன்பாக சான்றளிக்கிறார், அவர் குற்றவாளி அல்ல, இயேசு ஒரு நீதிமான். ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். மொர்தெகாயை தூக்கில் போடுறதுக்கு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு பேசுறதுக்கு வந்து உக்காண்டிருக்கிறோம் ஆமான். யூதர்களை கொலை பண்ணுறதுக்கும் மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போடுறதுக்கும் ராஜா கேட்குறார், யார் வந்திருக்கிறது? ஆமான் வந்திருக்கிறான். ஆமான் நினச்சிட்டு ராஜா என்ன அல்லாமல் யாரை என்ன பண்ண முடியும்? கனப்படுத்த முடியும். ஒரு ட்விஸ்ட் ஆண்டவர் வச்சார் பாருங்க. ஆமானே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யப்பட வேண்டும்? அவன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போடுறான். யாருக்கு ராஜா செய்ய போறாரு? எனக்கு தானே செய்ய போறாரு. இருக்கிறது விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு பண்ணுறோம். ஆண்டவர் அப்படியே அந்த காரியத்தை மாற்றி போடுறாரு. நீ சொன்னதில் ஒன்றும் குறையாம மொர்தெகாய்க்கு போய் செய். ஹல்லேலூயா! எந்த மொர்தெகாய் தூக்கு மரத்தில் மாட்டப்படணுமோ அவன் குதிரை, ராஜா ஏறுற குதிரையில் ஏறி வலம் வருகிறான். ராஜா கனம் பண்ணுங்க விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்பட வேண்டும். ஆண்டவருடைய அற்புதமான திருவிளையாடல் இங்க பிலாத்துவின் அரண்மனையில் உண்டாகிறது. இயேசு மரித்தது உண்மையா? மரித்தது குற்றவாளி அல்ல ராஜாவே, அவர் ஒரு தேவகுமாரன், அவர் ஒரு நீதிமான். ஆமென் சொல்லுங்களேன். உடனே பிலாத்துடைய மூளையில ஒரு லைட் அடிக்குது. ஐயோ, முந்தின நாள் நைட்டு என் மனைவி எங்கூட போராடிட்டு இருந்தா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே, அவர் நிமித்தம் நான் மிகவும் பாடுபட்டேன் என்று பிலாத்துவின் மனைவி ராஜா கிட்ட போராடி கொண்டிருக்கிறார். முந்தின நாள் நைட்டு வீட்டுக்குள்ள போராட்டம், அரண்மனையில் 100க்கு அதிபதி சொல்றான் அவர் ஒரு நீதிமான். 2 சாட்சி வந்துச்சுனாவே ஒரு காரியம் நிலைவரப்படும். அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். வீட்டில் மனைவி சாட்சி, 100க்கு அதிபதி அவர் தான் முக்கியமான சாட்சி. இந்த 2 பேருமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அவர் நீதிமான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உடனே குழப்பம் தீருகிறது. பிலாத்து கட்டளையிடுகிறான், இயேசுவின் சரீரத்தை எடுத்து இந்த யோசேப்புக்கு கொடுங்கள். எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரதர் அண்ட் சிஸ்டர்,
என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? நம்ம ஆண்டவரை போல் ஞானம் உள்ளவர் யாரும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க, அவமானம் வந்துடும், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன நடக்குமோ தெரியல. பாட்டு பாடி யாராச்சும் தீமையை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ட்விஸ்ட், அந்த அரண்மனையில் துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தாலும் என் குமாரன், என் சித்தத்தை நிறைவேற்றின தேவகுமாரன், எனக்காக பிரியமாய் வாழ்ந்த என் மகன் கனவீனப்பட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். அங்கங்கே ஆட்களை செட் பண்ணி வச்சார். 100க்கு அதிபதி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சார். வீட்டுக்குள்ளே மனைவியை ஒரு பக்கம் செட் பண்ணி வச்சார். கல்லறைக்கு யோசேப்பை செட் பண்ணி வச்சார். காயை அங்கங்கே நகர்த்தினார். க்ளீனாக சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஆட்களை கர்த்தர் வைப்பார். உங்களுக்கு சுற்றிலும் சத்துருக்களா? ஒரு பந்தி ரெடி. ஹல்லேலூயா. உங்களை கனப்படுத்துவதற்கு ஒரு பந்தி ரெடி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்துரு போடுற திட்டம் தவிடுபடி ஆகும், தேவ திட்டம் நிறைவேறும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு கேள்வி வச்சுட்டு 2வது குறிப்புக்கு போகிறேன். கல்லறை சொல்கிற 2வது செய்திக்கு போகிறேன். இந்த 100க்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன்னு சாதாரணமாக சொல்லலைங்க. இந்த சாட்சி வெளிப்படணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தையே படைத்தவர் காரிருளுக்குள் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அந்த 3 மணி நேர அந்தகாரத்தில் அவர் தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய சித்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. தேவகுமாரனுக்கே, கிறிஸ்துவுக்கே ஒரு காரிருள் என்றால் உனக்கு தேவையில்லையா? எனக்கு தேவையில்லையா? எனக்கு எந்த பாடுகளும் பிரச்சனைகளும் வரக்கூடாது. என்னை யாரும் ஒரு வார்த்தை அவமானப்படுத்தி விடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்னை கனப்படுத்த வேண்டும். நடக்குமா? வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறதா? பாடுகளில், போராட்டங்களில் யார் யார் தேவனோடு கூட நிலைத்திருக்கிறார்களோ, வாக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு ஒரு கிரீடம் உண்டு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தரால் ஜீவ கிரீடம் தரிக்கப்படுவான். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு நிச்சயமாக கனம் உண்டு பிரதர், சிஸ்டர். ஆனால் உங்களுடைய சோதனை எங்கேயாவது இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும், சிலருக்கு சபையில் இருக்கும், சிலருக்கு வேலை ஸ்தலத்தில் இருக்கும், சிலருக்கு உடம்புல இருக்கும், சிலருக்கு பாவ சோதனையாக இருக்கும். சோதனையை ஜெயுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். காரிருளில் பத்திரமாய் கர்த்தரோடு இருங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். சத்துரு உங்களுக்கு படுகுழியை வெட்டலாம், ஆனால் கர்த்தரோ உங்களை சிங்காசனத்திலே அமர வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. காரிருளில் நீ கர்த்தரோடு இருப்பாயானால் அவருடைய வல்லமையான செயல்களை நீ வருகிற நாட்களிலே நிச்சயமாய் காண்பாய். இந்த கல்லறை சொல்லுகிற 2வது செய்தி, எத்தனை மனுஷன் சதி திட்டம் போட்டாலும், ராஜாக்கள், அரசியல்வாதிகள், பாதாளம் கூட்டாக சேர்ந்து எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் தேவனுடைய கிரியைகளை ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த கல்லறை சொல்லுகிற 2வது செய்தி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, இதற்கு முந்தின 3-4 வசனங்களை நீங்க கவனிக்கணும். ஆனா நேரம் இல்லை, நான் வேகமாக கடந்து போறேன். ஆனா இந்த ஒரே வசனத்தில் 3 காரியங்களை நான் வைக்கிறேன். 3 அடுக்கு பாதுகாப்பு. 3 அடுக்கு பாதுகாப்பு கல்லறைக்கு போடுறாங்க. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு ஏன்பா கல்லறைக்கு போடுறாங்க? இயேசு உயிர் தெழக்கூடாது, இயேசு கல்லறையை விட்டு வெளியே வந்துடக்கூடாது, அவருடைய உயிர் தெழுதல் தடுக்கப்பட வேண்டும். 3 அடுக்கு பாதுகாப்பு போடுறாங்க. 3 அடுக்க முதல்ல சொல்றேன், கவனிங்க. அவர்கள் போய் கல்லுக்கு, அந்த கல்லறைக்கு முன்பாக ஒரு கல் இருக்கிறது. பொதுவாக கல்லறைக்கு முன்னாடி கல்லு தானங்க இருக்கும், இதில் போய் என்னங்க விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் இதே அதிகாரத்தில் 60வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த கல்லறையை சாதாரண கல்லை வைத்து மூடாமல் பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த கல்லறையை மூடி போட்டார்கள். இயேசுவின் சரீரம் உயிர் தெழுந்து விடக்கூடாது, அவர் வெளியே வந்து விடக்கூடாது. சாதாரண கல்லை வைத்தால் ஒருவேளை 11 சீஷர்கள் ராத்திரி வந்து புரட்டி தள்ளி விடுவார்கள், ஏதாவது நடந்துவிடும். மனிதர்களால் புரட்ட முடியாத அளவு பெரிய ஒரு கல்லை கொண்டு வந்து இந்த கல்லறையை அடைத்து வையுங்கள். ஒரு பெரிய கல் ஒரு தடையாக இருக்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு. அன்பானவர்களே,
3 அடுக்கு பாதுகாப்பு. முதல் பாதுகாப்பு எதை வைக்கிறாங்க? இயேசு உயிர் தழக்கூடாதுன்றதுக்கு எதை வைக்கிறாங்க? ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து கல்லறைக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்படியே 2வது பாதுகாப்பை பாருங்க. அவர்கள் போய் கல்லுக்கு என்ன செய்கிறார்கள்? முத்திரை போட்டு. முத்திரை போடுறது என்னன்னா சீல் வைக்கிறது. இந்த நாட்களில் யாராகிலும் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அல்லது அவருடைய பணம் அவருடைய காரியங்களை லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? அரசாங்கத்திலேருந்து அதிகாரிகள் வராங்க. வீட்டை சீல் வைக்கிறது, இல்லைன்னா பீரோவை சீல் வைக்கிறது, எந்த ஒரு காரியத்தை செய்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நேராக வருவாங்க. அந்த பூட்டு எடுத்து ஒன்று என்ன பண்ணுவாங்க? பூட்டுட்டு அதுக்கு மேலே துணியை சுற்றி அரக்கு இருக்குது பாருங்கள், அரக்க நெருப்பில் காட்டி அதில் என்ன பண்ணிடுவாங்க? சீல் வச்சுருவாங்க. ஒரு கவர்மெண்ட் சீலோட வச்சு சீல் வச்சுருவாங்க. இந்த சீலை வச்சுட்டா அவ்வளோதான். இது அரசாங்கம் முத்திரை போட்டு இது யாரும் திறக்கக்கூடாது. திறந்த குற்றம். யாருமே திறக்கலையானா கூட ஒரு மாதம் விட்டுட்டிங்கன்னா அதே தானாக கீழே விழுந்துடும். அரக்கும் விழுந்துடும், துணியும் நஞ்சு போயிடும். ஆனால் இந்த கல்லறைக்கு ஒரு முத்திரை போட்டு சீல் வச்சாங்க பாருங்க. அது எப்படிப்பட்ட முத்திரை தெரியுங்களா? எப்படிப்பட்ட சீல் தெரியுங்களா? இரும்பு சங்கிலிகளினால் ஆன ஒரு சீல். அந்த கல் புரட்டவே முடியாது. அப்படியே புரட்டத்துக்கு வந்தாலும் புரட்டப்படக்கூடாது என்பதற்காக சங்கிலிகளினால் கட்டி அதற்கு ஒரு முத்திரை போட்டு அதை இன்னும் உறுதியுள்ளதாக மாற்றினார்கள். பாருங்களேன், எவ்வளோ பண்றாங்க பாருங்களேன். ஆண்டவர் இயேசு என்ன ஆயிடக்கூடாது? உயிர்த்த கல்லறை சொல்லுதுங்க. 2வது செய்தி, இயேசுவை எழுந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பெரிய கல்லை உருட்டின்னு வந்து என்னுடைய வாயில வச்சுட்டாங்க. மாத்திரமல்ல, சங்கிலிகளை போட்டு முத்திரை போட்டு இந்த கல்லறையிலிருந்து இயேசு வெளியே வந்து விடக்கூடாதுன்னு அவ்வளவு மதவாதிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து சதி திட்டம் போட்டார்கள். 3வது பாதுகாப்பு என்ன பாருங்க. அதிலே அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு அதுக்கடுத்து காவல் வைத்தாங்க. இப்போ முடிஞ்சிச்சிங்க. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு மறிச்சிட்டார். கல்லை உருட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. சங்கிலியை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? சீலும் வச்சுட்டாங்க. அப்பாடா போய் படுக்கிறாங்க. நைட்டு தூக்கம் வரல. ஒரு 5 நிமிஷம் தான் தூங்கியிருப்பாங்க. அந்த 5 நிமிஷம் தூக்கத்தில் கனவு ஒன்று வந்துச்சு. சீஷர்கள் வராங்க, கல்லை உருட்டுறாங்க, சீலை உடைக்கிறாங்க, இயேசுவின் தரியத்தை தூக்கின்னு போயிடுறாங்க. அலறி அடிச்சுன்னு எழுந்து உட்கார்றாங்க. ஐயையோ, இந்த சீஷர்கள் நம்பவே முடியாதுப்பா, இந்த கிறிஸ்தவர்கள் நம்பவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னையும் அருமையானவர்களே, நீங்களும் நானும் கவர்மெண்ட்டை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. கவர்மெண்ட் நம்மளை பார்த்து பயப்படுகிறது. ஹல்லேலூயா. மதவாதிகளும் அரசியல்வாதிகளும் சபைகளை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்குத்தான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அலறி அடிச்சுட்டு எழுறாங்க. நைட்டு பார்த்தா 1 மணியோ 2 மணியோ 3 மணியோ. இந்த டைமில் ராஜா கிட்ட போனால் அவ்வளோதான், பிரச்சனை ஆகிடும். பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்கிறாங்க. நேராக ஓடுறாங்க ராஜா கிட்ட. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலிருந்து 65ஆம் வசனம். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். காலையில் எழுந்து ஓடுறாங்க. ஓடி போய் பிலாத்து கிட்ட சொல்றாங்க, ஆண்டவனே, இந்த சீஷர்களை நம்பவே முடியாது. ஏன் இயேசுதான் மெய்யான தேவன் ஊரெல்லாம் சொல்லி நின்றவங்க இப்போ இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு கதை கட்டுவாங்க. முந்தின ஊழியத்தை காட்டிலும் பிந்தின ஊழியம் அவங்களது பயங்கரமா இருக்கும். அதனால் ஒரு சேவகர்களுக்கு இராணுவ கூட்டத்தை அனுப்புங்க, அங்க ஒரு காவலை வைங்க. கடுப்பாயிட்டாரு ராஜா பிலாத். என்னையா உமக்கு, அவர் ஒரு குற்றவாளின்னு நீங்க துன்மார்க்கருக்கு நியமிச்சிங்க. ஆனால் ஒரு பத்திரமா ஒரு மலையில் இருக்கிற குகையில் கல்லறையில் போய் வச்சாச்சு. அந்த கல்லறையிலேருந்து அவர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு பெரிய கல்லை என்ன பண்ணீங்க? உருட்டி போட்டீங்க. அது போதாதுன்னு ஒரு சீலை வேற போட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குனீங்க. அப்படி இருந்தால் அவர் வந்துடுவாரா? சரி, உங்கள் பயம், உங்ககிட்ட தான் என்ன இருக்குது? காவல் சேவகர் உண்டு, நீங்கள் போய் பத்திரப்படுத்திங்க. ரோம் கவர்மெண்ட் மிலிட்ரி அனுப்பாது, உங்ககிட்ட இருக்கிற மிலிட்ரியை பயன்படுத்திங்க. அன்னைக்கு மதவாதிகள் தங்களுக்குன்னு ஒரு சேனையை வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் மதவாதிகள் இராணுவத்தை போல ஒரு சேனையை வச்சுட்டு இருக்கிறாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சேனையை தூக்கின்னு வந்து நிற்கிறாங்க, கல்லறைக்கு முன்னாடி நிற்க வச்சு காவல் காக்குறாங்க. இப்போ கொஞ்சம் எப்போ அந்த இராணுவம், ராஜா அனுப்பின இராணுவத்தை கூட நம்ப முடியாது. இப்போ நிற்கிறதெல்லாம் யார்? நம்ம ஆட்கள். ஒன்றும் நடக்காது. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. தேவ தூதன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். ஒரே தூதன் அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளினான். அந்த கல்லை சுற்றிலும் இருந்த அந்த சங்கிலிகள் அறுந்து விழுந்தது. அந்த கல்லின் மீது அப்படியே ராஜா மாதிரி கம்பீரமாய் உட்காருகிறான். இதை பார்த்த சேவகர்கள் செத்தவர்களை போல கீழே விழுறாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு ஒரு நொடியில் ஒன்றும் இல்லாமல் போனது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். பிரதர் சிஸ்டர், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மதவாதிகளாக இருக்கட்டும், நம்முடைய தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஏமாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நீ எவ்வளவு பெரிய சேனையை வேணும்னா வச்சுட்டு, மதவாதியே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஒரே தூதன் லட்சக்கணக்கான போர் வீரர்களை சங்காரம் பண்ணினது போல ஒரே தூதன் இறங்கி வந்து இத்தனை 3 அடுக்கு பாதுகாப்பை ஒன்றுமில்லாமல் பண்ணினது போல கர்த்தர் இறங்கி வருவார். இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மீது விழுகிறதோ அது அவனை நசுக்கி போடும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த கல்லறையிலிருந்து 2வது ஒரு மெசேஜ் வருது. என்ன தடை வந்தாலும் விசுவாசியே ஏன் சோர்ந்து போற? தேவ பிள்ளையே, ஊழியக்காரனே, ஏன் கலங்கி போற? இந்த கல்லறையை பார். என்னென்ன பண்ணான் அரசியல்வாதி, மதவாதி, என்னென்ன சதி திட்டம் போட்டான், பெரிய ஆர்மி டீமே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணான். ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக இவைகள் எல்லாம் ஏமாத்திரம். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கும் விரோதமாக சத்துரு என்ன எழும்பினாலும் எல்லாவற்றையும் உடைத்து தள்ளுவார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும். 3வது குறிப்பு, ஃபைனல் மெசேஜுக்கு நான் போகிறேன். இந்த கல்லறை சொல்லுகிற ஃபைனல் சப்ஜெக்ட். முதல் சப்ஜெக்ட் என்ன? இவருக்கு அவமானமான ஒரு இடத்தை நியமித்தாங்க. ஆனால் தேவன் அவரை கனப்படுத்தும் விதத்தில் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கனத்தை கொடுப்பார். கம்பீரமாக கர்த்தர் அடக்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். கல்லறை சொல்லுகிற 2வது செய்தி என்ன? எவ்வளவு மதவாதி, அரசியல்வாதி தடை பண்ணாலும் சபையின் செயல்களை, கர்த்தருடைய செயல்களை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க. 3வது செய்தியை கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கர்த்தர் செய்தார். இந்த 3வது செய்தி கல்லறை உங்ககிட்ட என்கிட்டையும் பேசுது. நீ செய்யணும். 2 காரியத்தை கர்த்தர் செய்தார்ப்பா. ஆனா இந்த கல்லறை சொல்ற 3வது செய்தி, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. சபையே, விசுவாசியே, ஊழியக்காரனே, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்குள்ளே சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், அழிந்து போகிற மக்களுக்கு சொல்லுங்கள், இயேசுவை அறியாத மக்களுக்கு சொல்லுங்கள். இயேசு மரித்தவர் அல்ல, மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். காஸ்பல் அப்படின்னா என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? என் இயேசு என் பாவத்திற்காக மரித்தார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த இயேசுவின் மரணத்தினாலே, இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை போய் நீ சொல். இந்த கல்லறை சொல்ற 3வது செய்தி, இந்த கல்லறையிலேயே அப்படியே மனம் லயித்து போய் கிடக்காதே. சபையே, ஆண்டவர் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான். இங்கே ஒரு மகிமையான காரியம் நடந்தது உண்மைதான். ஆனா இங்கேயே உக்கான்னு மனம் லயித்து கொண்டு இருக்காதே. புறப்பட்டு போ. இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இயேசு மாத்திரமே. இதை போய் நீ அறிவி. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டது. இன்னைக்கு என்ன பண்றாங்க ஜனங்க? இயேசு மரித்த அந்த கல்லறையை சுற்றுலா ஸ்தலமாக்கிட்டாங்க. சுற்றுலா ஸ்தலமாக்கி அதையும் வசூல் பண்ற இடமா மாத்திட்டாங்க. எல்லாம் பிசினஸ் தானே.
பணம் 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 என்னம்மா தூக்கின்னு போகிறாங்க. சோத்திரம். நான் கடைசி ஃபைனல் முடிக்கிறேன். சகோதரனே சகோதரியே, கல்லறை சொல்லுகிற செய்தி, உயிர்த்தெழுதலின் செய்தி அறிவிக்க புறப்படுங்கள். பட்டி தொட்டிகள் எல்லாவற்றிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்கிற ஒரு முழக்கம் தொழிக்கப்பட வேண்டும். தெரு தெருவாக, பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் இயேசுவை அறியாத மக்களுக்கு அவர் ஒருவரே வழி என்று சொல்லப்பட வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் சாத்தானின் அந்தகாரத்திலிருந்து விடுபடுவதற்கும் பரலோகம் நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரிப்பதற்கும் அவர் ஒருவரே வழியாக இருக்கிறார். செய்தியை அறிவிக்க புறப்படுங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? செய்வீர்களா? ஆமேன் சத்தமா சொல்ல முடியலையே. செய்வீர்களா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா தெய்வத்தை போல ஒரு தெய்வம் அல்ல. என் இயேசு மாத்திரமே உயிருள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார். அவருடைய இரத்தத்தினால என்னுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. என் ஆண்டவர் மரித்தவர் மாத்திரமல்ல, என்னை மறுபடியும் அழைத்து செல்ல, பரலோகத்திற்கு அழைத்து செல்ல மறுபடியும் வரப்போகிற ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். விசுவாசியே, ஆதி திருச்சபை இந்த செய்தியை புரிந்து கொண்டது. கல்லறை சொன்ன செய்தியை ஆதி திருச்சபை புரிந்து கொண்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை எப்படி வளர்ந்தது நீங்கள் கவனித்து பாருங்கள். ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் சுவிசேஷம் அறிவித்தார்களா? ஸ்தேவான் யார்? ஒரு ஊழியக்காரனா? அவன் சபையிலே சாப்பாடு பரிமாறுகிற ஒருவன், விசுவாசிகளை விசாரிக்கிறதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவன். ஆனால் வல்லமையான செயல்களை ஸ்தேவான் செய்கிறான். அற்புதமான ஊழியத்தை அவன் நிறைவேற்றுகிறான். ஊழியக்காரர்கள் மாத்திரம் சுவிசேஷம் அறிவித்தார்கள் என்றால் ஆதி திருச்சபை பார்ப்பீர்கள், சபையில் உபத்திரவம் உண்டானது. உபத்திரவம் உண்டான உடனே சீஷர்கள் அங்கும் இங்கும் சிதறி போனார்கள். சீஷர்கள் என்றால் சபை மக்கள் சிதறி போனார்கள். சிதறி போனவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறதா? இன்றைக்கு சபைக்கு 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் 2 மாதம் வராத விசுவாசியை போய் பார்த்தால் அவ்வளவுதான், அவர்கள் டோட்டலாக பின்வாங்கி போய் இருக்கிறார்கள். ஆண்டவரை மறந்தே போய் இருக்கிறார்கள். கவனமாயிரு விசுவாசியே. உன் மகனோ மகளோ தொடர்ந்து சபைக்கு வராவிட்டால் உன்னுடைய கவனம் உன்னுடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும். சத்துரு சுலபத்தில் இழுத்து கொண்டு போகிறான். சிதறி போனவர்கள் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனார்களா? எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. சீஷருடைய தொகை எருசலேமிலே அதிகமானது. சபை வளரணும் அருமையானவர்களே. சபை வளர்ச்சி யார் கையில் இருக்குது? ஊழியக்காரன் கையில் மாத்திரம் இல்லை, விசுவாசிகள் கையில் இருக்கு. கல்லறை சொல்லுகிற செய்திக்கு உடன்படுகிறீர்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எப்படியாவது இந்த இயேசுவின் அன்பை நான் அடுத்தவர்களுக்கு சொல்ல போகிறேன். சிலர் தங்களுடைய தாளந்துகளை, வரங்களை பயன்படுத்தி இயேசுவை அறிவித்தார்கள். சிலர் தங்களுடைய வீடுகளை திறந்து என் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துங்கள் என்று அநேகர் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். 1ஆம் நூற்றாண்டில் சிலருடைய வீடுகள் தான் சபைகளாக காணப்பட்டது. சிலர் தங்களுடைய சொத்துக்களை விற்று ஊழியத்திற்கு தாங்கும்படி காணிக்கைகளை கொண்டு வைத்தார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியுமோ செய்தார்கள். கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் இருக்கிறவர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனார்கள். வீட்டை உடையவர்கள் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். பணத்தை உடையவர்கள் பணத்தை கொடுத்தார்கள். சபை வளர்ந்து பெருகியது. இயேசுவின் சுவிசேஷம் முதலாவதாக எருசலேம், காணாமற் போன இஸ்ரவேல் மத்தியில், அதற்கடுத்து சமாரியா, கலிலேயா, உலகம் எங்கும். 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த கல்லறை சொல்லுகிற இந்த 3ஆம் செய்தியையும் நாங்கள் ஆண்டவரை கேட்குறோம். நாங்கள் அப்படியே சபையில் மனம் லயித்து போய் அமர்ந்துடக்கூடாது. நல்ல பாட்டை பாடிட்டோம், நல்ல சூப்பராக நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் சபையில் செஞ்சிட்டோம், அப்படியே இதிலே லயித்து போயிடக்கூடாதப்பா. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாட்டு பாடுறதோ அல்லது சபையில் சில வேலைகளை செய்யறதோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா. நான் போய் இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம் செய்யணும். கரங்களை தட்டி இந்த திருச்சபை இயேசுவின் அன்பை பறைசாற்றுகிற ஒரு சபையாய் இருக்க கிருபை தருவீராக.
ஹல்லேலூயா. எதையோ நாங்க பேசுறோம். ஆண்டவர் வீட்டில் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்றோம். இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குதுன்னு சொல்றோம். ஏன் சபைக்கு நீ வந்து பார், உன்னுடைய பிரச்சனை நீங்கும், உன்னுடைய வியாதி சுகமாகும், உன்னுடைய கண்ணீர் மாறும். என் இயேசு நல்லவர். இந்த ஆலயத்துக்கு போனதுனால என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறினது, நீயும் வந்து பார் என்று ஆண்டவரே ஆலயத்துக்கு அழைத்து வருகிற ஒரு ஊழியத்தை செய்கிற மக்களா கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படணும், கிருபைகளை தருவீராக. இந்த கல்லறை எங்களோடு கூட பேசின காரியங்கள்ல ஆண்டவரே நாங்கள் அப்பா கவனமாய் இருக்க உதவி செய்தோம். 2 கரங்களை உயர்த்தி, அவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிறவர்களை கனவீனப்படுத்த எத்தனை முயற்சிகளை சத்துரு மனிதன் எடுத்தாலும் கர்த்தர் கனப்படுத்தியே தீருவார் என்று சொல்லுகிறது. உன் சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை உனக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? மதவாதிகள், அரசியல்வாதிகள், பாதாளம் எத்தனை கூட்டு சதி போட்டாலும், எத்தனை 3 அடுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தடைகளை வைத்தாலும், தடைகளை தகர்க்கிற கர்த்தர் கரங்களை தட்டி உனக்கு முன்பாக கடந்து போவார். உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிக்க போகிறாய். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அன்பை நீங்கள் போய் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில் மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, பேசுகிற, ஜெபிக்கிற நபர்களாக இருக்கக்கூடாது. இயேசுவை அறியாத மக்களுக்கு ஆண்டவர் இவரே நல்ல தேவன், இவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, அவர் நாமமே இயேசு கிறிஸ்துன்னு நாங்கள் உயர்த்தணும். ஆண்டவர் உம்முடைய ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை கொண்டு வரணும். எங்களோடு கூட இருப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் சபைகள் ஆண்டவர் பெருகட்டும். சபைகளில் சீஷர்கள் தொகை பெருகட்டும். ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது ஒரு பெருங்கூட்டத்தோடு நாங்கள் உம்மை சந்திக்க கடந்து வர கிருபை தருவீராக. ஆமென். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர் ஷாத்ராக் அவர்கள் முன்னதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே இந்த நாளிலே கூட ராஜா நீர் உயிர்த்தெழுந்த தகப்பனே அற்புத சாட்சிகளாய் தகப்பனே ராஜா நாங்கள் நிற்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட தகப்பனே ராஜா உன் வசனத்தை தகப்பனே கேட்க நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேக காரியங்கள் தகப்பனே ராஜா உன் உயிர்த்தெழுப்பில் இருந்தாலும் அந்த கல்லறை தகப்பனே ராஜா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த கல்லறை தகப்பனே கூறின அந்த 3 காரியங்களும் தகப்பனே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. முதலாவது கனவீனம் இல்லாத பாத்திரங்களாய் தகப்பனே இந்த உலகத்தில் இருந்தாலும் ராஜா தேவ நீர் எங்களை கனப்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றுகிறீரப்பா. அது போல மாத்திரம் இல்லை ராஜா, அநேக தடைகள் தகப்பனே எங்கள் வாழ்விலே தகப்பனே சத்துருவனாலோ ராஜா எங்களுடைய சுய மாம்சத்தினாலோ உலகத்தினாலோ தகப்பனே வந்தாலும் கர்த்தர் நீர் தகப்பனே தடைகளை நீக்குகிறவர். எங்கள் தடைகளை மாற்றி தகப்பனே ராஜா எங்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் தகப்பனே ராஜா இந்த வேலையில் வேண்டுகிறோம்ப்பா. இத்தனை காரியங்கள் நீங்கள் செய்தாலும்
உமக்காய் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு ராஜா. Praise the Lord. உம்முடைய உயிர்த்தெழுதலின் அற்புதத்தையும் Amen. தேவநீர் எங்களுக்காய் பலியான தகப்பனே உமது அன்பையும் ராஜா நாங்கள் மாத்திரம் ருசித்தவர்களாய் இராதபடிக்கு Yes, Lord. தேவநீர் தகப்பனே கோடான கோடி ஜனங்களுக்கு இந்த அற்புதத்தை உம் அன்பையும் தகப்பனே பறைசாட்டும்படியாய் தகப்பனே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. அந்த நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் தகப்பனே நாங்கள் நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் தகப்பனே நீர் இங்கே மாற்ற வேண்டுமாய். இதோ இந்த வேளையிலே உன் வார்த்தை எங்களோடு கடந்து வந்தது நிமித்தம் அப்பா கல்லான எங்கள் இருதயம் தகப்பனே ராஜா கரையிட்டோம்ப்பா. தேவரீ தகப்பனே நீங்கள் எங்களுக்கு செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த புறஜாதிகளுக்கும் கர்த்தரை அறியாத எவ்வளோ ஜனங்கள் தகப்பனே பாவத்திலே கண் சொருகி போன குருடர்களைப் போல திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர் கண்களை தெருக்கும்படியாய் தகப்பனே எங்க வார்த்தைகள் அவர் இருதயங்களை கடந்து போகட்டும் ராஜா. தகப்பனே ஆதி திருச்சபையில அநேக ஜனங்கள் தகப்பனே ஒரு ஆக்கிலா பிரிஸ்கிலா பவுலுக்கு எப்படி தகப்பனே ராஜா உதவிகரமா இருந்தார்களோ எங்க போதகருக்கோ தகப்பனே இந்த சபைக்கோ நாங்கள் தகப்பன ராஜா பாரத்தோடு தகப்பனே இறங்கி வேலை செய்கிறவர்களாய் மாத்திரம் தகப்பனே ராஜா இருக்கணும் ராஜா. ஏதோ வாய் வார்த்தையாய் தகப்பனே பேசிக்கொண்டு கடந்து போகிறவர்களாய் இராதபடிக்கு காரியங்களை செய்கிறவராய் காரிய சித்திகளாய் தகப்பனே நீர் எங்களை மாற்றுங்கப்பா. உங்க வார்த்தை எங்களை தகப்பனே ராஜா பலப்படுத்தட்டும் உருவாக்கட்டும் ராஜா. ஒருபோதும் தகப்பனே இது வெறுமையாய் தகப்பனே போகாதபடிக்கு எங்கள் இருதயங்களை தகப்பனே ராஜா நாங்கள் இதை வைத்து வைக்க உதவி செய்யுங்கப்பா. இதோ இந்த நாளில் மாத்திரம் உங்கள் உயிர்த்தெழுதல் இல்லை ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் தகப்பனே ராஜா இதை நாங்கள் நிறைவு கூறும்படியாய் தகப்பனே இன்று இருக்கிற இந்த கூட்டம் அடுத்த தகப்பனே ராஜா இந்த ஈஸ்டர் ஆராதனையில பெருகணும் ராஜா. அதுதான் தகப்பனே ஒரு மாறுதல் அப்பா. அதுதான் ஒரு மாற்றம் ராஜா. எங்களில் காணப்படுகிற மாற்றம் தகப்பனே இது தகப்பனே கூட்டத்தினால் மாத்திரம் தான் தெரியும். வெறும் வாயின் வார்த்தையினால் மாத்திரம் தகப்பனே ராஜா அது இருக்காதபடிக்கு எங்களை காரியங்களை செய்யும்படியாக மாற்றுங்க. தடைகளை மாற்றுங்கப்பா. நாங்கள் நினைத்தாலும் தகப்பனே செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறதான எல்லா தடைகளையும் நீக்குங்க. எங்களை ஜெபத்தில் பலப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்க உதவி செய்யுங்க ராஜா. முதலாவது எங்களை தகப்பனே ராஜா ஜெபித்து நாங்கள் தகுதிப்படுத்த எங்களில் இருக்கிற காணப்படுதான எல்லா தடைகளையும் தகப்பனே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. பலத்த காரியங்களை எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்ற வார்த்தைக்கு இனிமையாய் தகப்பனே ராஜா எங்களை மாற்றுங்கப்பா. இதோ உன்னை புதிதும் கூர்மையான ஏந்திரமாய் மாற்றுவேன் என்று சொன்னது போல அப்பா எங்களை மாற்றுங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க. வருகிற நாட்களில் உமக்காய் தகப்பனே வழியை ஆயத்தம் படுத்துகிற பாத்திரமாய் எங்களை உருவாக்குங்க. எங்கள் ஜெபத்தை கொடுக்கவும் எங்கள் காணிக்கைகளை கொடுக்கவும் எங்களால் இயன்றதை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கவும் உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் நீர் பலப்படுங்க. வந்த ஒவ்வொருவரையும் தகப்பனே ராஜா தைரியப்படுத்துங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, கவலைகளை எல்லாம் மாற்றுங்க ராஜா. கர்த்தர் நீர் பெரியரா இந்த பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயமான காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையா ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.